I have a lot of my patients saying எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாசம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, நான் இன்னும் ஆகலையே, கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி 4 மாசம் தானமா ஆச்சு. இட்ஸ் a balance. ரொம்ப அவசரப்படவும் கூடாது, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆனாலும் வரும் நிதானமாவும் இருக்கக்கூடாது. So the marriage institution itself is to என்ன சொல்றது, கிரீன் ஃபிளாக் மாதிரி, நவ் யூ கேன் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல மாதிரி ஒரு மாசத்துல ஒரு கப்பிளுக்கு 2 நாள் 3 நாள் தான் பிரெக்னென்ட்டே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. So you are actually troubling the husband or pressurizing the husband to do sexual activity to achieve pregnancy. அது வந்து scheduled sex ன்னு சொல்லுவோம். அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டப்படுவார். So that's called. ஸோ இதே விஷயம் வந்துட்டு இப்போ பிசிஓஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஓவலேஷன் ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வெக்ஸ் ஆயிருவாங்க, இது என்ன ட்ராக் பண்ணி நெகட்டிவ் தான் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரேக் கொடுத்துருவோம். எப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனாலும் பயங்கர தேங்க் பண்ணுவாங்க, பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்வேன், இப்போதாங்க ஜர்னி ஆரம்பம், இப்போலேருந்து 9 மாசம் போய் கையில குழந்தைய கொடுப்பேன் பாருங்க, அன்னைக்கு சொல்லுங்க தேங்க்யூ, அன்னைக்கு தான் ஐ வில் பி ஹாப்பி அபவுட் த தேங்க்யூ. பிகைன்வூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மளோட பெரம்பூர் ஸ்ரீனிவாஸ் பிரியா ஹாஸ்பிட்டலோட நிர்வாக இயக்குனர் மற்றும் சீனியர் கன்சல்டன்ட் ராஜபிரியா ஐயப்பன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா, தேங்க்யூ. ஆக்சுவலி வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது நடக்குது, இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் என்ன நீங்க நினைக்கிறீங்க அஸ் எ டாக்டரா? இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக எங்களுடைய டெஃபினிஷன் படி 1 வருடம் எந்த ஒரு கருத்தடை சாதனமும் யூஸ் பண்ணாமல் ரெகுலராக உடலுறவு இருக்கிறாங்க அப்படின்னா, ரெகுலர்னு சொன்னா 7 நாட்கள்ல குறைந்தது 3-4 முறைகளாவது உடலுறவு இருக்கிறவங்களுக்கு குழந்தை நிக்கணும். அந்த 1 வருடம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மாத சான்சஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல நடக்காத ஒரு சிச்சுவேஷன்ல நாம வந்து இவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள அவங்களை கொண்டு வரும். டெஃபினட்டா மெட்ரோ சிட்டிஸ், இப்போ நீங்க இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல கொஞ்சம் ரிலேட்டிவிட்டியா அதிகரிச்சு வருது கடந்த ஒரு 10-15 வருடமானு எடுத்துக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் மெட்ரோ சிட்டியோட கப்பல் பிஹேவியர். இப்போ பெண்களும் பாத்தீங்கன்னா படிச்சிருக்காங்க, அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்க. தே டிசைட் ஹூ தே வாண்ட் டு மேரி, when they want to have a house, அவங்க கெரியருக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு பேபியை வந்து பிரதானமா எடுத்த உடனே திருமணத்துக்கு அப்புறம் பாக்குறது இல்ல. திருமணமே தள்ளி போகுதா இல்லையா? 22-24 வயசுக்குள்ள ஒரு குழந்தை வந்த காலகட்டம் போய் 28 வயசுல தான் பர்மிஷனா கொடுக்குறாங்க அப்பா அம்மாக்கு, மாப்பிள்ளை தேடலாம் அப்படின்ட்டு. நம்ம வாழும் வழிமுறையை மிகப்பெரிய அளவுல மாற்றி கொண்டுட்டோம். ட்ரெடிஷ்னலா ஒரு பிரைம் பீரியட் ஆஃப் ஃபர்டிலிட்டி இருக்கிற டயத்துல நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுல அது ஒரு ரிலேட்டிவிட்டி ஆயிடுச்சு. 2வது காரணம் ஏன் குழந்தை வேணுமே அதிகரிச்ச மாதிரி இருக்குன்னா அவேர்னஸ் இப்ப நிறைய. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 3-4 மாசத்துக்குள்ள நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா குட் நியூஸ் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ப்ரெஷர் வந்துடும். அண்ட் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு சிட்டில தடிக்க வந்து நீங்க ஃபர்டிலிட்டி சென்டர்ல தான் தடிக்க வேணும். ஒரு கமர்ஷியலாவே இருக்கு அப்படிங்கிறது அது வந்து எப்பயுமே டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை தானே. நீங்க எல்லாம் வந்து குழந்தை இல்லைன்னு ஃபீல் ஆனீங்கன்னா நாங்க வரணும் இல்லையா அந்த சப்ளையை பூர்த்தி பண்றதுக்கு. சோ அந்த ரிலேட்டிவிட்டில அதிகமாயிடுச்சு. the process of execution, so marriage, work, அப்புறம் வந்துட்டு குழந்தை அப்படின்னு அவங்க பண்றப்ப அதுக்கான நிதானம் வந்துட்டு இப்ப இருக்கிற கப்பல் கிட்ட இல்லன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆனா I have a lot of my patients saying எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாசம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, நான் இன்னும் ஆகலையே, கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி 4 மாசம் தானமா ஆச்சு, உனக்கு உங்க ஹஸ்பண்டை பத்தி எல்லா விவரமும் தெரியுமா, அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, அவருடைய ஃபேவரட் டிஷ் என்னன்னு அப்படியே முடிப்பாங்க. ஸோ ஐ டெல் தம், குழந்தை உடனே வந்தவங்க அதெல்லாம் இழக்குறாங்கம்மா. இப்ப பாரு, அவ வந்து வாமிட் பண்ணிட்டு இருப்பா, அப்புறம் பிரெக்னென்ட் ஆவா, அவ ஹஸ்பண்ட் வில் பி பிஸி லுக்கிங் இன்டு தட், அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு வீட்டுக்கு போயிடுவா. வெரஸ் யூ ஆர் என்ஜாயிங்மா, நீ இந்த வீக்கெண்ட் இந்த மூவி போலாமா, இந்த வீக்கெண்ட் இந்த ஷாப்பிங் போலாமான்னு பாண்டிங் ஆறீங்க. சோ கணவன் மனைவி உறவுன்றத முதல்ல நீங்க நிலைப்படுத்திக்கோங்க. அதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். கட்டாயமா சின்ன சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த 2 வருஷத்துல நீங்க பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க.
பட் நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்கிட்டீங்க, ஒரு பிரிக்க முடியாத ஒரு தம்பதியினர் ஆயிட்டீங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட தம்பதியினர் ஆயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பலமா அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க, அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவீங்க. அடிச்சு பிடிச்சிட்டு ஏன் அவசரப்படுறீங்க? அவசரத்தினால எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியா இருக்குமா அப்படின்றது. So it's a process. So exactly, it's a balance. ரொம்ப அவசரப்படவும் கூடாது, கல்யாணம் 4-5 வருஷம் ஆனாலும் வரும் நிதானமாவும் இருக்கக்கூடாது. அப்ப எப்ப வந்து ஒரு கப்பல் வந்து உங்களை அணுகணும்னு நினைக்கிறீங்க? சோ எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கப்பல் எப்ப திங்க் பண்ணணும், எப்போ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும்? So that's a very nice question ma. First and foremost, அவங்க என்ன வயதுல இருக்காங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு 30 வயதை தாண்ட பெண்களுக்கு இயற்கையாவே கருமுட்டைகளோட அந்த குவான்டிட்டி வந்து ஒரு குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டம். ஸோ ஏஜை பிரதானமா எடுத்துக்கலாம். எனி மேல் over 35-40 years அது ஒரு ஏஜ் எடுத்துக்கலாம். அடுத்தது டியூரேஷன் ஆஃப் மேரேஜ், அட்லீஸ்ட் 2-3 years ஆஃப் மேரேஜ். நம்ம இயற்கைக்கு வாய்ப்பு நிறைய கொடுத்துட்டோம்ல வரும்ட்டு, அந்த இயற்கை வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள கொடுக்கல. 2-3 years ஆஃப் மேரேஜ். ஏற்கனவே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ல இருக்கீங்க. மேபி அந்த கணவருக்கு தெரியும் தனக்கு ஏதோ ஒரு ஆண் உறுப்புல ஏதோ ஆபரேஷன் ஆயிருக்கு, கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அல்லது அந்த பெண்ணுக்கு தெரியும் தனக்கு எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இல்ல ஏதோ ஒரு சர்ஜரி ஆகி ஒரு டிசீஸ் கண்டிஷன். அவங்களுக்கு அவங்க டாக்டர் வேற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, உன்னுடைய குழந்தைய பிறக்கக்கூடிய இது வந்து பர்ஃபெக்ட் 100% ஸ்கோர்ல இருக்கேன், நீ அதை விட கம்மி ஸ்கோர், ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியில இருக்கேன்னு தெரியக்கூடிய சூழ்நிலைன்னா ஐ திங்க் அவங்க எல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி சென்டரை டயத்துக்குள்ள அணுகணும். அதாவது 1 yearல அணுகணும். மற்றவங்க எல்லாமே அந்த 2 years 3 years டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ். நமக்கு நம்மளுடைய ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் தெரியணும், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு டாக்டரை அணுகும் போது ஓரளவுக்காவது அந்த டாக்டரை பத்தியும் அந்த சென்டரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு, வாட் டு யூ வாண்ட், உங்க ஃபினான்சஸ் என்ன, நம்ம இதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்க போறோம், அட்லீஸ்ட் 3 to 6 months டாக்டருக்கு டைம் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு போனாங்கன்னா கட்டாயமா வித்தின் 3 to 6 months உங்களுக்கு ஒண்ணு குழந்தை நின்னுடும், அல்லது ஏன் அது தாமதம் ஆகுதுன்ற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அல்லது நிறைய அவங்க ஃபினான்ஸ் எடுக்க போகுதா, அதுக்காக அவங்க நிறைய செலவு பண்ணனா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிப்பாங்களான்றதும் புரிய வரும். ஓகே, ஒரு தம்பதிக்கு குழந்தை வேணும் அப்படின்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்சல்யூட்டா. ஓகே, ஸோ வெளியில இருக்க ப்ரெஷர்னால சில பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான கப்பலுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? See, that's again an important thing. இன்னைக்குள்ள யங் கப்பல் வந்து நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், குழந்தை வந்து அவசரப்படுறது வந்து நீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மாவா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா, இல்ல நீங்க ஒர்க் ஸ்பாட்டா? இப்போ நம்ம வந்து ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் போடுறோம், அல்லது வி டிசைட் ஹவு வி ட்ரெஸ் ஆர் ஹவு வி கலர் ஹேர், எனிதிங், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி சிலதை பண்றோமா இல்லையா? எல்லாமே நம்ம சொசைட்டிக்காக பண்றது இல்லை. ஸோ குழந்தைய வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன். நமக்கும் நம்ம கணவருக்கும் எப்போ குழந்தை வேணும், அதுக்குன்னு சில செலவுகள் பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த செலவுக்கு நாம தயாராக இருக்கோமான்றதை பார்த்துக்கணும். டெஃபினட்டா 3 months 6 monthsல நம்ம பக்கத்து வீட்டுல யாரோ கேட்டாங்க, கேட்கறது நம்மளுக்கு ரொம்ப, நம்ம வாழ்றது இந்தியா, நம்ம கலாச்சாரமே என்ன, குட் மார்னிங் சொல்ற மாதிரி, கல்யாணம் ஆனதும் குட் நியூஸ் இருக்கான்னு கேட்கறது குட் மார்னிங் சொல்ற மாதிரி. அண்ட் above all நம்ம ஏங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கல்யாணம் பண்றோம், குடும்பத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு. ஸோ த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் இஸ் டு என்ன சொல்றது, கிரீன் ஃபிளாக் மாதிரி, நவ் யூ கேன் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இட்ஸ் நேச்சுரல், கல்யாணம் ஆனா குழந்தை வர எதிர்பார்ப்பு. பட் அவர் கப்பிள்ஸ்க்கு வந்து இப்போ பிளானிங்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஐ ஆல்வேஸ் டீச் மை கப்பிள்ஸ் டு கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். டாக்டர் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, எனக்கு ப்ரெஷர் ஆகுது, ஒர்க்ல கூட கேட்குறாங்க, 1 year ஆயிடுச்சுன்னா ஐ ஆல்வேஸ் டெல், ப்ளீஸ் யூஸ் த வேர்ட் பிளானிங் அ ப்ரெக்னன்சி. ஸோ அர்ஜென்ட்டா எனக்கு இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆனோம், ஏன்னா நான் 2 monthsல ஆஸ்திரேலியா போகிறேன்னா அது நடக்காது, இயற்கை அப்படி வேலை செய்யாது. ஸோ ஐ டெல் தம் யூஸ் த வேர்ட் ஐ எம் பிளானிங். ஸோ தட் வே யூ கேன் டெல், சி மீ அண்ட் மை ஒய்ஃப் வாண்ட் டு நோ ஈச் அதர், வி வாண்ட் டு கெட் ஃபினான்ஷியலி ஸ்டெபிள் அண்ட் தென் பிளான் த ப்ரெக்னன்சின்னு சொல்லுங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குவைட்டன் ஆயிடுவாங்க. எங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு 6 months டைம் கொடுத்தாதான் we understand what is going wrong, how do we rectify, இவங்க ஃபினான்சஸ்க்குள்ள நம்ம அதை எப்படி கொண்டு வரலாம். பிஃபோர் என்டர் இன்டு a marriage relationship, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இந்த மெடிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த டேர்ம் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? So that's again a new term. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய நியூ டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு டேர்ம் வந்து எனக்கு பிடிச்ச டேர்ம் இந்த ஃபர்டிலிட்டி ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ளது மெடிக்கல் ஹாரோஸ்கோப். இப்போ ஜென்ரலா ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா
மாப்பிள்ளை சைட்லயும் பொண்ணு சைட்லயும் என்ன பார்ப்பாங்க, பொண்ணோட வயசு என்ன, பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, ஃபினான்ஷியலி நல்லா இருக்காங்களா, ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆயிடுச்சாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் அரேஞ்ச்டு மேரேஜில் ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. பட் ஆஸ் டாக்டர்ஸாக நாங்கள் பார்க்கும்போது சில சமயம் ஹிஸ்ட்ரி எடுப்போம். எதனால் இந்த குழந்தைக்கு இன்னும் வராமல் இந்த கப்பல் கஷ்டப்படுறாங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட செமன் டெஸ்ட் பார்த்தா ரொம்ப புவர் ப்ரொஃபைலாக இருக்கும். சரி, ஒய்ஃபோட ரிப்போர்ட் பார்த்தா ஒய்ஃபுக்கு டியூப்ல பிளாக் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும், எக்ஸு கரெக்டாக டயத்துக்கு மந்த்லி வராது. தட்ஸ் அ வெரி பேட் காம்பினேஷன். ஸோ கட்டாயமாக காலதாமதம் ஆகும். ஸோ 6 months and 6 months மேலே கூட டைம் எடுக்கலாம் குழந்தை வரத்துக்கு. இது நிஜமாக நடக்குதுங்க. 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்துட்டு போன மேரேஜ் இந்த டென்ட் ஒர்க் டாக்டர், ஏன்னா குழந்தை வரதுக்கு 1 year ஆயிடுச்சுன்ட்டு, ப்ளீஸ் செக் மீ அண்ட் லெட் மீ நோ இஃப் மை ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் இஸ் குட். நான் திருப்பி ரீமேரேஜ் பண்ணால் இஸ் மை பொட்டன்ஷியல் குட். அதே மாதிரி சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் வில் கம். எனக்கு ஒரு சர்ஜரி ஆச்சுங்க, எண்டோமெட்ரியாட்டிக் சாக்லேட் சிஸ்ட்னு எடுத்தாங்க, டாக்டர் வந்து இந்த சிஸ்ட் திருப்பி வரலாம், இதனால குழந்தை வரது கஷ்டம்னாங்க, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இப்போ காமனா வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைனா பிகாஸ் பிசிஓடி அந்த மாதிரி விஷயங்கள் தான். அது இருந்தாலே வந்துட்டு இன்ஃபர்டலா ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. கியூர் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பிகாஸ் வந்து எப்படி இருக்கும், அது இன்னும் வந்துட்டு வர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அது கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? I would say in the COVID, the last 3 years of COVID life, நிறைய adolescents and young girlsக்கு வந்து லைஃப் ஸ்டைல் குவாண்டமா மாறிடுச்சு. ஜஸ்ட் glued to the television, eating Swiggy food, weight balance has got lost. See, polycystic ovarian syndromeன்றதான் PCOS அப்படின்னு சொல்றது. அது மிக முக்கியமான காரணமா இருக்கு தற்போதைய காலகட்டத்துல குழந்தை வரதை தாமதப்படுத்துறது. ரெகுலரா ஒரு கேர்ளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வருதுன்னா 12 வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துல 12 cycles, 12 eggs வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கேர்ள் பாத்தீங்கன்னா 3 monthsக்கு ஒன்ஸ், 4 monthsக்கு ஒன்ஸ் பீரியட் வருதுன்னா அவளுக்கு மேபி இன் a year 3 or 4 times தான் எக்ஸ் ரிலீஸ் ஆகும் இந்த பிளேஸ் ஆஃப் 12. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வரக்கூடிய தாமதம் வருது. ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரைமர்லி அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த 2 கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, அது ரெண்டுமே எப்படி லைஃப் ஸ்டைல் டிசீஸோ அதே மாதிரி தான் டு சம் எக்ஸ்டென்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை கியூரே இல்லை. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு ஆச்சுன்னா ஒன்ஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்ல கியூர் இருக்கா, ஆனா கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் த வேர்ட் கியூர் we need to understand polycystic ovaries-ன்ற அந்த கண்டிஷனை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் நிர்ணயிக்காது. இட்ஸ் a quantum of factors put together to diagnose polycystic ovaries. உறுதியா சொல்ல முடியும் என்ன டைப் ஆஃப் நீர்க்கட்டிகள் அப்படின்னு நாம கிளாசிஃபை பண்ணிட்டோம்னா 6 months to 2 yearsல அவங்கள பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண வைக்க முடியும். நிறைய பொறுமை தேவை. பிரச்சனை வந்து நீர்க்கட்டிகள்ல பொறுமை தான். என்னடா இந்த டாக்டர் வந்து இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இதுல கியூரே இல்லமானா முதல்ல என்ன மாத்திடுவாங்கன்னா, இந்த டாக்டர் வந்து கியூரே இல்லைன்ட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ல அவங்களுக்கு அது ஏன் வருது, எப்படி வந்தது, அது ஜெனட்டிக் கண்டிஷனா, லைஃப் ஸ்டைல் கண்டிஷனான்னு விளக்கிட்டோம், புரிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பொறுமையை கொண்டு வந்துடலாம். அண்ட் நம்ம நினைச்ச காரியத்தை 6 months to 2 years அச்சீவ் பண்ணலாம். இதுல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பிசிஓஎஸ் ஆஃப்டர் டெலிவரியும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ குழந்தை பிறந்துடுச்சு, ஸோ அதை அப்படியே விட்டுறலான்னு அதை ட்ரீட் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்பா அவங்க என்ன மாதிரியான மெடிகேஷன் எடுத்துக்கணும், எப்படி வந்துட்டு பாத்துக்கணும் உடம்புங்கிறதையும் இருக்கு இல்லையா? இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து திருமணத்துக்கு அப்புறமா மோசமாகுமா அல்லது திருமணத்துக்கு அப்புறம் புதுசா வருமா அப்படின்னு. ரெண்டுமே உண்மை. இப்போ வந்து ஜென்ரலா கல்யாணம் ஆகும்போது ஓரளவுக்கு கேர்ள்ஸ் வந்து கான்சியஸா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன உடனே ஒர்க்கிங் உமன் என்ன ஆயிடுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிடுவாங்க. அண்ட் வீட்டுல வந்து சும்மா இருந்து பாருங்க. இப்போ இந்த கொரோனா டைம்லயே நம்ம எல்லாரும் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், எதுக்கு சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிடணும்னு புரியாம சாப்பிட்டுட்டே இருந்தோம், வெயிட் மேனேஜ்மெண்ட் போயிடுச்சு. அண்ட் தி அதர் திங் இஸ், இப்போ பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் ஆயிடுது, அப்பா நீர்க்கட்டிகள் இருந்தும் நான் நல்லபடியா கர்ப்பம் ஆயிட்டேன். டெலிவரி வந்ததும் அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் குழந்தை மேல இருக்கும், பிரெஸ்ட் ஃபீடிங் மேல இருக்கும். அகெயின் என்ன ஆகும், வெயிட் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆயிடும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோ அப் வரணுன்றதை மறந்துடுவாங்க. ஸோ நாங்க மெயினா வந்து டெலிவரி ஆன 2nd month அவங்கள திருப்பி உள்ள இழுத்துருவோம். இழுத்துமா இது இதோட முடியிற கதை இல்லை, கண்ட்ரோலை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த குழந்தை வேணும்னா டு கீப் இட் இன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்ற எஜுகேஷனை போஸ்ட்நேட்டல் ஃபாலோ அப்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இந்த கப்பல் நார்மலா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் பேசிக்கா,
ஆனா இன்னும் வரல அப்படின்னு வருவாங்கல்ல நார்மலா இருந்தாலும். சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? When say a couple is coming to me, in my first consultation, it is usually a very lengthy consultation. நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் அந்த கப்பலோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதுல யார் ரொம்ப அஜிடேட்டடா இருக்காங்க, குழந்தை நிறைய வரலன்றதுல ஹஸ்பண்ட் அஜிடேட்டடா இருக்காங்களா, ஒய்ஃப் அஜிடேட்டடா இருக்காங்களா, இல்ல ஃபேமிலி அஜிடேட்டடா இருக்காங்களான்னு அசஸ் பண்ணுவோம். தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கருமுட்டை உற்பத்தி ஓவரியில கரெக்டா இருக்கா, டியூப்ல அடப்பு இருக்கா, யூட்ரஸ் ஒரு பலமான நிலையில இருக்கா, அண்ட் ஹஸ்பண்ட் சைட்ல வந்து செமன் பேராமீட்டர்ஸ் விந்து அணுக்கள் கரெக்டான கவுண்ட்ல மூவ்மெண்ட்ல குவாலிட்டியில இருக்கான்னு அசஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பேசிக்கா ஸ்பெர்ம் இருக்கு, எக் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, டியூப்ல அடப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியும் ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல மாதிரி ஒரு மாசத்துல ஒரு கப்பிளுக்கு 2 நாள் 3 நாள் தான் பிரெக்னென்ட்டே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த எக் வந்துருச்சுன்னா அது இட் வில் டை இன் அ டைம் பீரியட். சிமிலர்லி த ஸ்பெர்ம் வில் டை இன் அ டைம் பீரியட். ஸோ இட்ஸ் லைக் you just have 1 or 2 chances in a whole month to make the woman pregnant. So அப்படி இருக்கும்போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றத வந்து இந்த டைம்டு இன்டர்கோர்ஸ், ஷெட்யூல்டு இன்டர்கோர்ஸ் நிறைய பேர் யங் கப்பிள்ஸ் இப்ப பண்றாங்க. குழந்தை வேணும்னா ஆப்குள்ள போயிடுவாங்க, ஆப் வந்து ஃபர்டைல் பீரியட கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த யூரினரி எல்ஹெச் கிட்ட வாங்கிட்டு அந்த கிட் போட்டு பார்த்து எந்த தினங்கள் பிரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. இப்போ ஒரு மூவி கூட வந்தது குட் நியூஸ்னு சொல்லிட்டு, அதுல கரீனா கபூர் will be troubling her husband. So you are actually troubling the husband or pressurizing the husband to do sexual activity to achieve pregnancy. அது வந்து scheduled sex ன்னு சொல்லுவோம். அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேஸ்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டப்படுவார். So that's called situational importance. நார்மலா அவர் நல்லா தான் இருப்பாரு, எல்லாம் கரெக்டா தான் நடக்கும். But the minute he knows this act has the expectation of a pregnancy outcome, na you're pressurizing. So I would humbly request all the couples to have regular sexual intercourse once in 2 to 3 days and not be aware of a pressure. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிஃபோர் மேரேஜ் வந்து செக்ஷுவல் நாலேஜ் அப்படிங்கிறது கப்பலுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரைட்? அப்சல்யூட்டாங்க. இப்போ நிறைய யங் கப்பிள்ஸ் வந்து பெரிய பெரிய டிகிரி வச்சிருப்பாங்க, பட் ஒரு குழந்தை எப்படி வருது அப்படின்னா they may not be clearly aware. ஓகே. ஸோ இட் இஸ் பெட்டர். இப்போ வீட்டில் பெரியவங்களும் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு தயங்கலாம். ஸோ ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு. ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே மருத்துவரை அணுகி மருத்துவ ரீதியா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. ஏன்னா நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலோ ஒரு யூடியூப் சர்ச் பண்ணீங்கனாலோ அன்ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் வரலாம், அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்ளை ஆகாம இருக்கலாம். ஸோ இஃப் செக்ஷுவல் நாலேஜ் இஸ் எசென்ஷியல் ஃபார் தெம் டு நோ how often to have sex and என்ன sexual activity is essential for reproduction. Vaginal intercourse important, semen deposition is important. அந்த மாதிரி crucial information சென்சிட்டிவா கொச்சப்படுத்தாம அவங்கள எம்பாரஸ் பண்ணாம நம்ம சொல்லிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதுல அவங்களுக்கு ஃபியர்ஸ் இருக்கலாம், ரிலேட்டட் டு பியர், என்ன சொல்றது, இது வலிக்கும்ன்ற பயம் இருக்கலாம், அல்லது அந்த ஹஸ்பண்ட் அன்னைக்கு பண்ண முடியாம போனா என்ன ஆகுன்ற பயம் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் வித் டைம் அதுவும் வரும். ஓகே. மினிமம் செக்ஷுவல் நாலேஜ் ரொம்ப இருக்க கூடாதுங்க. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் மாதிரி மினிமம் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஓவரிஸ் பத்திலாம் பேசுனீங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரியும் கிட்னி ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி லங் ஃபெயிலியர், அதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். பட் ஓவரி ஃபெயிலியர் அது இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸை பத்தி பேசணும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எக்ஸ் இருக்கும் ஓவரியில. பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த எக் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போகாம எல்லாம் அரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஓவரிஸ் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா எக் குவான்டிட்டியே இருக்காது ஓவரிஸ். இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். நார்மலா நம்ம பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது பிறக்கும் போது அதோட ஓவரியில மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக மில்லியன்ஸ். ஒரு பருவ வயசுல ஒரு மேரேஜபிள் ஏஜ்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு ஓவரியில 4-5 எக் கூட இருக்காது. ஸோ இமேஜின் உங்க கையில வந்து 4-5 மில்லியன் ருபீஸ் இருக்கிற ஒரு ரிச்னஸ் ஸ்டேட்ல இருந்து 4-5 ருபீஸ் அப்படின்ற ஒரு பாவர்ட்டி ஸ்டேஜ்க்கு வந்துடுவீங்க. ஸோ அதுதான் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் we think again லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், ஜெனட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இதன் காரணத்தினால பிளாஸ்டிக் அபியூஸ், பெஸ்டிசைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் காரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் மருத்துவ
ஃபீல்ல யங் கேர்ள்ஸ்க்கு திடீர்னு பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வரும், சரியாவே மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்காது, பீரியட் ஃப்ளோ ரொம்ப ஸ்கேண்டியா 1 day அப்படின்னு வரும். ஒர்க் அப் பண்ணோம்னா எக் ரிசர்வ் மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ அது அந்த கேர்ளுக்கு புரியாது. எப்படி எனக்கு 27-28 வயசுல என் ஓவரிஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்றீங்க? தென் வி மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். யூஸ்வலா ஓவரிஸ் ஃபெயில் ஆகிற ஏஜ் வந்து இந்த மெனபாஸ் ஏஜ், பியாண்ட் 40 years of age. ஸோ அவங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே சொல்லணுமா, உன் செனமுட்டை பை மட்டும் ஓவரி மட்டும் ஒரு 40 வயசு ஏஜை தாண்டிடுச்சுமா, தட் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கேன் மூலியமாகவும் பிளட் டெஸ்ட் மூலியமாகவும் அதை உறுதிப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த ஸ்டேஜ் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, இட்ஸ் அன் அர்ஜென்சி. நீங்க அர்ஜென்ட்டா ஃபர்டிலிட்டி டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு உரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் ட்ரீட்மெண்ட் அது வந்து இப்போ ஓவரிஸ் ஃபெயிலியர்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் இருக்கா? சான்சஸ் டெஃபினட்டா இருக்குமா. the thing is the fertility potential is low. நான் சொன்னேன் இல்லையா, if fertility potential is 100% score, you fall into that very low score, ஒரு ஃபெயில் ஸ்டேஜ் 35 மார்க்ஸ்க்கு கீழே போயிடுவீங்க. எனக்கு இதுல இன்னொரு மைன்யூட்டான ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. முதல்ல இருந்து நம்ம ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம்ல, அது எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் பொட்டன்ஷியல் அப்படிங்க? சில டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, how ovaries function, how the uterine condition is, how the tubes are, what is the age of the woman, all this decides years of marriage, sexual act ஓட frequency. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு மெயின் ஃபேக்டர் வந்து 7 parameters and general health. இப்போ வெரி யங் ஏஜ்லயே கார்டியாக் ப்ராப்ளமுக்கு மருந்து எடுக்கிறாங்க, எபிலிப்சிக்கு எடுக்கிறாங்க, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கிறாங்க, டயபெட்டிஸ்க்கு ஹைப்பர்டென்ஷன் எடுக்கிறாங்க. என்ன ஒரு ட்ரக் போனாலும் அந்த ட்ரக்குக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலை நிர்ணயிக்கும். பட் நான் சொன்ன மாதிரி அது 35 மார்க்குக்கு கீழே நம்ம கோச்சிங் கொடுத்து டியூஷன் கொடுத்தா பாஸ் பண்ண வச்சிடலாம்ல, அப்படியே இழுத்து 40% கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க மார்க், யூ கேன் கெட் இட் டன். பட் நீங்க அந்த ஸ்டூடெண்ட்டை சரியான டைம்ல இன்டர்வியூனே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த ஸ்டூடெண்ட் லேசி ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்கல்ல, படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டாங்கல்ல. So I think we should catch them on time. இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஓவரிஸ் ஃபெயிலியரா இருந்தாலும் அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துட்டு எல்லாமே நடக்கும். மந்த்லி அவங்களோட பீரியட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு நாள் கூட தவறிருக்காது அவங்க ஏஜ் ரன் பண்ணதுல இருந்து. அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு குழந்தை நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு தடவை கூட நின்றுருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பிரச்சனையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குழந்தை வரதுக்கு ஒரு பர்சன் ரோல் இல்லை, இட்ஸ் அ கப்புள். அதனாலதான் கன்சல்டேஷனுக்கு கூப்பிடும் போதே 1 or 2 கன்சல்டேஷன்ஸ்க்கு நாங்க கப்புளை கூப்பிடுறோம். நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா லேடி மட்டும் தான் வரும், ஹஸ்பண்ட் வரவே மாட்டார் சீன்ல. என்ன வேணா ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி, ஹஸ்பண்டுக்கு டைம் இல்லை. அப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா, நமக்கு மேல் பர்சன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கலாமே. ஸோ மேபி அவருடைய 7 parametersல ஒரு சப்ஃபர்டிலிட்டி காம்பனன்ட் இருக்கலாம், ஆர் மேபி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சில ஓவுலேஷன் டைமை கவர் பண்ணாம இருக்கலாம். அபவ் ஆல் ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப மன அழுத்தத்தோட 2 பேருமே ட்ரை பண்ணணுமே அப்படின்னு ட்ரை பண்ணலாம் இல்லையா. இப்ப நீங்க வந்து படிக்கிறதே எடுத்துக்கோங்களேன், ஒரு சில பிள்ளைங்க வந்து த்ரூ த இயர் அழகா படிக்குங்க, எப்படா எக்ஸாம் வரும்னு காத்து இருந்துட்டு அழகா ஜாலியா எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் முழுக்க படிக்கவே மாட்டாங்க, பயங்கரமா ஓவர் த நைட் பேர்ன் த மிட் நைட் லேம்ப்னு படிச்சுட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இந்த செகண்ட் என் மண்டையில இருக்குமோ அடுத்த செகண்ட் நான் மறந்துடுவோம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல போய் எழுதும்போது அங்க போய் திடீர்னு வந்து மைண்ட் பிளாக், தாட் பிளாக் வந்தா என்ன ஆகும், கையே எழுதாது இல்ல, மறந்துடுவோம் இல்ல. ஸோ இதே விஷயம் வந்துட்டு இப்போ பிசிஓஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஓவலேஷன் ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வெக்ஸ் ஆயிருவாங்க, இது என்ன ட்ராக் பண்ணி நெகட்டிவ் தான் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரேக் கொடுத்துருவோம். எப்படின்னா இப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, பிரேக். ஸோ நாங்க வந்து வெக்கேஷன் பிரேக் கொடுப்போம். ஓகே. ஸோ வி டெல் த பேஷண்ட் ஒரு ஹனிமூன் பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க, ஜாலியா ஒரு 2-3 months எந்த கம்ப்யூட்டர்லயோ இல்ல டிவி ப்ரோக்ராமோ இல்ல மேகசின்ல கூட குழந்தைமையை பத்தி யோசிக்காதீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கவே முயற்சிக்காதீங்க, இந்த ஃபைல கூட தூக்கி போட்டுருங்கன்றது. ஸோ தட் 3 months பிரேக்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ஜஸ்ட் ஒரு கரெக்டா சாப்பிட்றீங்களா, குவாலிட்டி ஆஃப் ஃபுட் பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குறீங்களா, ஒரு 6 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், சீசனல் வெஜிடபிள், சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு share a lot of love with each other, just discover your chemistry. ஏன்னா கெமிஸ்ட்ரியே போயிடுங்க, இந்த ஆப்பை பார்த்து உடலுறவு இருந்து என்னைக்கு அவங்களுக்கு மூடு இருக்கு, என்னைக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கு, என்னைக்கு வந்து என்ன சொல்றது அந்த பேஷன் இருக்குன்றதே அவங்களுக்கு மறந்துடும். ஸோ ஐ டெல் them டைம், மூட், எனர்ஜி இருக்கா, கோ ஃபார் இட். அன்னைக்கு எக்கே வரலனாலும் பரவாயில்ல. ஓகே. பட் உங்களுடைய அந்த பெட்ரூம் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு டாக்டரை வர விட்டுறாதீங்க. அதுவும் இந்த ஃபர்டிலிட்டி சார்ந்த எந்த ஒரு ஐடியாவும்
மைண்ட்ல வர விட்டுறாதீங்க. இதுதான் அவங்களுக்கு பிரேக் அண்ட் என்ஜாய் லைஃப். ஓகே. ஒரு இத்தனை காலகட்டம் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 மாசம் பிரேக்ல வாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரேக் முடிச்சுட்டு டெஸ்ட் பாசிட்டிவ் வருவாங்க, உண்மையா அதை பண்ணிருந்தாங்கன்னா. இப்ப நீங்க பேசுனதுல இருந்தே ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, சோ எக்ஸ்டர்னல் காஸ் தான் வந்துட்டு பிளேஸ் a major role in infertility அப்படிங்கறதே தெரியுது. It makes the internal problem worse. நான் எக்ஸ்டர்னல்ல மட்டும் சொல்லவே மாட்டேன். இது சொல்லுவாங்க இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி இன்டர்னலாவே ஆக்சுவலி கொஞ்சம் நமக்கு சபட்டாஜ் ஆயிருக்கு சிஸ்டம். அதனாலதான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனோன்னா ஃப்ரீயா வர்றது நமக்கு வரமாட்டேங்குது, காசு கொடுத்தா கூட வரமாட்டேங்குது. பட் எக்ஸ்டர்னல் டேமேஜ் வந்து காம்பவுண்ட் பண்ணுது இல்லையா. சோ எக்ஸ்டர்னல மாத்த முடியாது. நீங்க பொல்யூஷனை மாத்த முடியுமா, இல்ல இனிமே நாம இந்த ஸ்போன் உங்க கையில இருந்து நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டா விட்டுருவீங்களா? நம்ம லைஃப் ஸ்டைல ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிட்டோம் மெட்ரோ லைஃப்ல. பட் we can work on our own selves. I always request my patient, ஃபண்டே இல்லாம you work on your body, then you take this steps to control and it makes it easier, less எக்ஸ்பென்சஸ்ல நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க பேசும்போது ஒரு டர்ம் யூஸ் பண்ணீங்க, சப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி. நீங்க இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a more stronger term. குழந்தையின்மை அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போகும், where it's very very difficult probably for them to get the baby. இப்போ மெயினா காமனா நம்ம பாக்குறது சப் ஃபர்டிலிட்டி தான். அப்படின்னா இப்போ ஒரு கப்பிள் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 1 இயர்க்குள்ளேயே அவசரப்பட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்குள்ள போறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போனா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதனாலதான் பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைக்கு அப்படியே ஜாலியா பிரெஸ்ட் மில்க் கொடுத்துட்டு அந்த லேடி ஹாப்பியா இருக்கும், செகண்ட் மந்த் திருப்பி பிரெக்னென்ட் ஆயிடும். ஓகே. அப்படின்னா அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வந்த பாப்பா வச்சுட்டே இருக்கும்போது திருப்பி பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க செகண்ட் இயர் வரைக்கும் பொறுமையா இருந்திருந்தா அவங்களுடைய பாடியில இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃபால்ட் ஆட்டோ கரெக்ட் ஆயிடும் இல்லையா. நம்ம பாடி ரெஸ்ட் கொடுத்தோ இல்ல பாடிக்கு சான்ஸ் கொடுத்தாலோ பாடி அதோட வேலையை செய்யும், அது ஆட்டோ கரெக்ட் ஆயிக்கும். ஸோ குழந்தையின்மை அப்படின்னா நீங்க எல்லா காலகட்டத்தும் வெயிட் பண்ணாலும் வராது. ஸோ இட்ஸ் லைக் 3 years 4 years சம் ஸ்ட்ராங் ஃபேக்டர். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து டைம் டியூரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யங் கப்பிள்ஸ்க்கெல்லாம் 3 years வச்சுக்கோங்க, மெச்சூர் கப்பிள்ஸ் மோர் தென் 30-35னா நீங்க 1 year வச்சுக்கோங்க. So subfertility is given time it will happen. or ரெண்டாவது குழந்தைக்கும் கூட அவங்க சிரமப்பட வேண்டாம். அது வந்து அதுவும் ஒரு process, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், அது நடக்கும். பொறுமைக்கும் அளவு இருக்குல்ல, அதான் நீங்க முதல்லயே சொன்னீங்க. பட் அந்த நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொறுமைக்கான காலகட்டம் கூட தாண்டும் போது நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்துதான். ஓகே. இந்த ஓம் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லே நீங்க சென்டர் வச்சிருக்கீங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றீங்க, வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஸ்ரீனிவாஸ் பிரியா ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து 1985ல எங்க மதர் டாக்டர் ராஜேஸ்வரி ஜெயராமன்னால நிறுவப்பட்ட ஹாஸ்பிட்டல். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் பல்க் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து குழந்தையின்மை தான். இந்த நார்த் சென்னை பெரம்பூர் சுத்தி உள்ளவங்க வந்து அம்மா பார்த்தா போதும், அம்மா ஒரு கை வச்சு பார்த்தா போதும், கைராசி டாக்டர் பாப்பா வந்துரும்வாங்க. ஸோ என்னுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1996ல என் டிகிரி என் கைக்கு வந்துருச்சு, ஆப்ஸ் அண்ட் கைனி டிகிரி. அப்போல இருந்தே என்னுடைய பை டிஃபால்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் தான் நிறைய. ஏன்னா அவங்க கூட நிறைய பேசுறது, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியோட போயிட்டு எங்க அம்மா கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவேன் இந்த பேஷண்ட். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து யாரோ கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்குறாங்க நம்ம கஷ்டத்தைன்னு தோணும். பட் சம்டைம் இன் 10 years ago 2012ல தான் நான் என் சென்டர் ஓப்பன் பண்ணேன். ஒரு கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் 3-4 years ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் தான் தேவை. 5 years ஆகுது, 6 years ஆகுது, எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ சொல்லுங்க, அன்னைக்கு நாங்க வரோம்ட்டு. அண்ட் ஐ வாஸ் நாட் கீன் ஆன் ஸ்டார்டிங் த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஐயோ ஒரு கப்பல் பாக்குறாங்க, இது அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா அவங்க கஷ்டமாற அளவுக்கு நான் கஷ்டமாயிடுவேன். பயங்கரமா ஐ ஸ்டார்ட் இமோஷனலி ஃபீலிங் பேட். ஸோ ஐ வாஸ் டிலேயிங் த ஸ்டார்ட் ஆஃப் த சென்டர். பட் எங்க அம்மாவோட அப்பாவோட விஷனா இருந்தது இங்க ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் வரணும். பிகாஸ் ஒரு ஆப்ஸ் அண்ட் கைனி இது வந்து ஒரு மகப்பேறு மகளிர் நலம், அதோட ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட் தான் ஹெல்பிங் த உமன் டு அச்சீவ் பிரெக்னன்சி. ஸோ தென் ஐ டிசைடட் ஓம் ஃபர்டிலிட்டி சென்டர்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் கப்புள், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம், பட் ஐ வுட் டெல் தெம் ஆஸ் அன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஆஸ் மச் ஆஸ் மை பேரண்ட்ஸ். அவங்க ட்ரஸ்ட் மீங்க, நான் சென்டர் ஆரம்பிச்சது எப்படிதான் உங்களுக்கு தெரிய வந்ததோ இல்லை, வேற ஒரு மாநிலத்துல இருந்து வந்துட்டாங்க. யூ ஓப்பன் த சென்டர், ஐ எம் டூயிங் த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்னு அவங்களுடைய அந்த அசாதாரணமான நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே தே பிகேம் பிரெக்னென்ட். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் அந்த ஓம்னு பேரு வச்சதே, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் நம்ம என்னதான் ஒரு பர்டிகுலர் கப்புல ஃபைட் பண்ணி இயற்கையோட போராடுறதுக்கு தான் நான் சொன்ன டைம் கொடுக்கணும். இயற்கை கொடுக்கலன்னா நாம மருத்துவர்கள் இயற்கையோட போராடி ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் அந்த ஒய்ஃபோட எக்கோட
பிரெக்னன்சி அச்சீவ் பண்ண நம்மளையும் சார்ந்த ஒரு சக்தி நமக்கு அந்த பவரை கொடுக்கணும். ஸோ ஐ பிலீவ் அது ஒரு கிறிஸ்டியனோ, ஒரு முஸ்லிமோ, ஒரு ஹிந்துவோ, ஒரு சீக்கோ, ஹூஎவர் இட் இஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் பவரும் நமக்கு வேணும்னு சொல்லி தான் அந்த ஓம்ன்ற பேரை ஓம் கருத்தரிப்பு மையம்னு கொண்டு வந்ததே. ஸோ ஐ எம் சோ கிளாட் தட் வி ஹவ் கிராஸ் திஸ் 10 years வித் அவர் பிலீவர்ஸ். ஸோ நாங்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் இந்த சென்டர் ஹஸ் பீன் சர்வைவிங். ஈச் ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போவாங்க. மேடம் எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்களோ, இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எங்க நெய்பர்ஸ், இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, கூட்டிட்டு வருவாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு they will introduce and go, please help them to achieve. So I feel this is a particular profession where the doctor has an immense bonding and relationship not only with the couple and the couple சுத்தி உள்ள friends, family, extended family ன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய எல்லாரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுற ஒரு என்ன சொல்றது, ஒரு enjoyable profession. So coming about the treatments, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட ஃபெர்டிலிட்டி சென்டர்ல கொடுத்துருக்கு? See, this is a one stop center, one stop solution. இப்போ பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஐயுஐன்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு, வேர் விந்து ப்ராசஸ் பண்ணி பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறது. அது வந்து ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸோடையும் பண்றோம். ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம்ஸே இல்லைன்ற கட்டத்துல ஒய்ஃப் அக்செப்ட் பண்றாங்கன்றது கட்டத்துல நாம வந்து டோனார் ஸ்பெர்ம் ப்ரோக்ராமும் பண்றோம். டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இக்ஸின்னு சொல்றது. ஐவிஎஃப்ஐயும் விட இட்ஸ் அ ஹையர் ட்ரீட்மெண்ட். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் பண்றோம். லேசர் ஹேட்சிங், டோனார் எக் ப்ரோக்ராம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்தோம்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இதுக்கு அனெக்ஸாவும் நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா. ஆல் தட் இஸ் தேர். த பெஸ்ட் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் மெஷின்ஸ்ல ஒரு நுண்ணிப்பா ஒரு டியூப் பிளாக்கை கண்டுபிடிக்கணும், அதை நிவர்த்தி பண்ணணும். எவ்ரிதிங் ரிலேட்டட் டு இன்ஃபர்டிலிட்டி தைரியமா வரலாம். இங்கிருந்து அவங்க வெளியில போயிட்டு பண்ணிட்டு வான்ற மாதிரி தேவைப்படாது. இட் இஸ் லைக் யூ ஜஸ்ட் ஹேவ் டு கம். Everything can be arranged in one spot. Not only that, அவங்கள கர்ப்பமாக்கிட்டு கூட நாங்க வெளியில அனுப்ப மாட்டோம். கர்ப்பமாக்கிட்டு கையில குழந்தை கொடுக்கிற சர்வீஸ் வரைக்கும், like the maternity care is also handled here. And we have one of the best NICU teams. சில பேருக்கு நீங்க தவிர்க்கவே முடியாது. 7வது 8வது மாசத்துக்கு தாண்டறதே அந்த கர்ப்பப்பை கஷ்டப்படும். So குறை மாசத்துல குழந்தை பிறந்தா கூட we have an expert NICU team where அந்த பாப்பாவை 600 grams வரைக்கும் பாதுகாத்து இன்னைக்கு இந்த வெயிட்டிங் ஹால்ல ஓடுற பாப்பாங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனாலும் பயங்கர தேங்க் பண்ணுவாங்க, பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்வேன், இப்பதாங்க ஜர்னி ஆரம்பம், இப்போல இருந்து 9 மாசம் போய் கையில குழந்தைய கொடுப்பேன் பாருங்க, அன்னைக்கு சொல்லுங்க தேங்க்யூ, அன்னைக்குதான் ஐ வில் பி ஹாப்பி அபவுட் த தேங்க்யூ. ஸோ கம்மிங் டு த காஸ்ட் ஃபேக்டர், இதுல வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாராலையும் எல்லாமும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது எப்படி கம்பேட்டபிலிட்டி இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலோட ஹோம் ஃபெர்டிலிட்டியோட அப்படிங்கிறதையும் நான் கேட்க விரும்புறேன். இப்போ ஹோம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நீங்க சொன்ன மாதிரி we have started it not to start a center, but அது essential requirement for a maternity based women's health centerன்ற மாதிரி தான் இந்த சென்டர் கேம். ஸோ ஃபினான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லோவர் இன்கம், மிடில் இன்கம் அண்ட் ஹையர் இன்கம் பீப்புள். ஸோ என்னுடைய கன்சல்டேஷன்ல அது ரொம்ப கீ. இப்போ நீங்க வந்து எதை அவங்க செய்யவே முடியாதோ அதை அவங்கள செய்ய வைக்க வற்புறுத்துறதுல வந்து இன் மை பிலீஃப் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நாங்க பண்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே 100% கேரண்டி இல்லாத ட்ரீட்மெண்ட். அதுதான் உண்மை. 100% கேரண்டி உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் ஐ பிகம் காட். And we are only fighting against nature. We have not overcome nature. இப்போ கொரோனாவே அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. Nature is superior to man. So அப்படி பார்த்தீங்கன்னா it is very very important for us to have a consultation. அவங்களுடைய finances என்ன, ஏன்னா ஃபினான்ஸே ஒரு ஸ்ட்ரெஸ் வருமா இல்லையா. ஸோ எனக்கு முக்கியம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் அப்போ. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னா அவங்க பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஃபண்டை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. சே என்னால வந்து 10,000 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட்னா they are a very good candidate for IUI. பட் ஒரு 3 to 4 cycles IUI பண்றாங்க, பிரெக்னென்ட் ஆலன்னா ஐயுஐயா பண்ணிக்கிட்டே போறதும் 10 வாட்டி IUI பண்ண 1 lakh they are losing, இல்ல or even more than 1 lakh. ஸோ அவங்கள முதல்ல அலர்ட் பண்ணிடுவோம், don't waste your money on IUI, you need IVF or ICSI. So just start pooling funds and prepare yourself for ICSI அப்படின்னா. இப்போ சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு 40-45 வயசு ஆயிருக்கும், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கும், ஃபண்ட் எல்லாம் லாஸ் பண்ணி ஒரு விரக்தியில இருப்பாங்க. பட் அவங்க நெய்பர் சொல்லியிருப்பாங்க,
நீங்க டாக்டர் ராஜபிரியா ஐயப்பனை ஹோம் ஃபர்டிலிட்டி சென்டர் ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல பாருங்க, கட்டாயமா குழந்தை வருவாங்க. அப்புறம் வருவாங்க அவங்க கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல 5 வருஷத்துல எல்லாமே ட்ரீட்மெண்ட்ல செலவு பண்ணி 5 வருஷம் எதுவுமே பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் சொல்றது வந்து, இந்த 5 வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்பேன். நல்லா தான் இருந்தோம் டாக்டர், ஆனாலும் ஏக்கமா இருந்தது. அவங்க சொன்னாங்க அவங்க கிட்ட வாங்க. தென் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு டிஸ்கஸ் வித் தம் சம்திங் கால்டு சைல்டு ஃப்ரீ ஆப்ஷன். அப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ 45 வயசுல ஒருத்தவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய தன்மை, அவங்க எக் அவங்க ஸ்பெர்மோட வர தன்மை வாய்ப்புகள் மிக குறைவு. ரெண்டாவது, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அதில் ஏற்கனவே ஃபெயிலியர் பார்த்துட்டாங்க, ஃபண்டும் இல்லை பண்றதுக்கு. அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு ஒண்ணு வரல அப்படின்னா அதனால வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. யூஆர் நாட் அ ஃபெயிலியர், தட் இட் இஸ் ஓகே. கடவுள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்கலாம், நீங்க ட்ரை பண்ணாமலும் இல்லை. யூ ஹேவ் ஃபாட், யூ ஹேவ் கிவன் அ கிரேட் சோல்ஜர், ஒரு சோல்ஜர் மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ல போய் போராடிட்டீங்க. திஸ் இஸ் நாட் ஃபெயிலியர். லுக் அட் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். சைல்ட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கு. அந்த ஆப்ஷன் போறதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க. சொசைட்டில நீங்க பிரேவா நின்னீங்கன்னா சொசைட்டியும் மெல்ல மெல்ல, எத்தனையோ இதை சொசைட்டி ஏத்துக்குச்சா இல்லையா? உடையணும். அது உடையறதுக்கு குழந்தையின்மை மருத்துவராக ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஆக நாங்களும் அந்த சைல்ட் ஃப்ரீ ஆப்ஷன் ஒண்ணு ஒரு தம்பதியினரை ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும். இப்ப நாங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் அதை பார்ப்பாங்க. பட் யாருன்னா இந்த கேட்டகரி எல்டர்லி கப்பிள்ஸ், ஃபண்ட் ரேசிங்க்கு கஷ்டப்படுற கப்பிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், எங்க பேபி வரல அப்படின்னா தென் யூ ஹவ் டன் யுவர் பார்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள, ஏன்னா அதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அக்செப்ட் அண்ட் நாட் ஃபீல் அஷேம்ட். சரி, அவங்க வந்து தே ஷுட் பி வெரி வெரி என்ன சொல்றது, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க இழக்கக்கூடாது. அதனால ஸோ ஐ வுட் want them to get empowered like how women got empowered இல்ல. ஸோ அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து நம்ம சைல்டு ஃப்ரீ ஆப்ஷன் ஒரு சொசைட்டில வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒதுக்குறதையோ அந்த ஸ்டிக்மா விட்டு வெளியில கொண்டு வராம நாம வந்து அவங்கள எம்பவர் பண்ணணும். they tried, they did all they could. So well said actually. இது ஃபெர்டிலிட்டி பத்தி பேச வந்த இடத்துல சைல்ட் ஃப்ரீ அப்படிங்கிற பேசுறதே ஒரு டாக்டர் வந்துட்டு பிசினஸா பார்க்காம பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஆர் பிஃபோர் மேரேஜ் ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஆணோ வந்துட்டு ஸோ தன்னை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்கா பண்ணணும், அதை வந்து ஒரு டாக்டரா நீங்க ஒரு, ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க யோசிக்கணும், அவங்க குழந்தை ஒரு அவங்களோட ஜென்ரேஷன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்க எப்படி தன்னோட உடம்பு வச்சுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா சொன்னீங்க. லைக் வாட் இஸ் இட் யூ ஹேவ் டு, தே ஹேவ் டு நோ. சி ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெலிவரி ஆச்சு, பாய் பேபி. ஆனா அந்த பையன் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அவனுக்கு டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டத்துக்குள்ள இறங்கல. ஸோ அட் தட் பாயிண்ட் இட் செல்ஃப் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சென்சிடைசேஷன் கொடுத்துரும். என்ன சென்சிடைசேஷன் கொடுப்போம்னா, லுக் ஹியர், டெஸ்டிஸ் இறங்கல, we have to watch that child and see how it goes. ஏன்னா வெரக்கொட்டையில தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ ஐ திங்க் தென் அண்ட் தேர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஒரு ஸ்கூல் கேர்ள் காலேஜ் கேர்ள் வர, ஐ எம் ட்ரீட்டிங் ஹர், ஐ ஹாவ் டு டெல் ஹர். உனக்கு எப்பயுமே அவங்களுக்கு வந்து 2022 ஆயிடுச்சுனாலே ஐ ஸ்டார்ட் ஆஸ்கிங், அம்மா கூட அவங்க அம்மா கூட வரும்போது, மேரேஜ் பிளான் பண்றீங்களா, மேரேஜ் பிளான் பண்றீங்களா, ஒர்க்கிங் உமனா கேட்டுருவோம். ஏன் டாக்டர்னா, மேரேஜ் பிளான் பண்ணீங்கன்னா என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே என்ன வந்து பார்க்கணும். Whyனா we try to go aggressive to control polycystic ovaries so that our fertility potential நீங்க maximize பண்ணலாம். So she gets married within 1 year, her chances are good. Or she is not wanting a baby 1 year குள்ளன்னு வச்சுக்கோங்க, how to deal with it ன்னு சொல்றது. So I think knowledge about their fertility, about each person, அதை மறைச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா அது ஒரு பூகம்பம் மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்க. சரி, நாம எப்படி இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? So being aware of the fertility potential at every stage, at birth, at puberty, just before marriage, இதெல்லாம் ரொம்ப important. Then as these are the basic things. Yeah, it's so important. In a country like ours, we don't get married for the sake of anything other than for reproduction. That's the truth. It's the என்ன சொல்றது, it's a naked truth that to have sex, the license is marriage. Exactly. That's the culture. I mean, any day we should feel very proud about our culture, but understanding this is the culture, this is the country, this is what we are about as Indians, na, it is safer to know what we are signing up for
rather than get hurt after marriage. அண்ட் நம்ம உடம்பு நம்ம பேணி காக்கணுங்க. ஸோ இயற்கையை ஒட்டி இருந்தா இயற்கையா எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? ஸோ குட் குவாலிட்டி வாட்டர், ப்ராப்பர் கன்சம்ஷன், 3 to 4 hours ஒன்ஸ் பிளாடர் எம்டி பண்ணணும். இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒர்க்கிங் உமன்லாம் பார்த்தீங்கன்னா யூரினை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒர்க் என்வாயன்மெண்ட்ல, டாய்லெட்ஸ் கிளீனா இல்லைண்டு. அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், ஐ ஆல்வேஸ் டெல் தம், பசிக்கு என்னவோ அதை சாப்பிடுப்பா, டேஸ்டா இருக்குன்னு வயிற்றுல போடாத, வேஸ்டா இருக்குன்னு வயிற்றுல போடாத, வாட்ச் வாட் யூ ஆர் ஈட்டிங், கேலரி கண்ட்ரோல். இப்ப நீர்க்கட்டிகளுக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், நெகட்டிவ் கேலரி பேலன்ஸ்ல இருங்க. அண்ட் நிறைய வாட்டி பேஷண்ட்ஸை டீஸ் பண்ணுவேன், வீட்டுல இருக்கியாமா, ஹோம் மேக்கரா, என்னென்ன சாப்பிடுவேன்னு கேட்பேன். நிறைய குவான்டிட்டி சொல்லுவாங்க, 3-4 தோசை அப்படின்னா, தென் ஐ ஆல்வேஸ் டீஸ் தெம், ஓடாத வண்டிக்கு எதுக்குமா ஃபுல் டேங்க் பெட்ரோல்னு. நம்ம 2 வீலர் வீட்டுல சும்மா இருக்கு, அது எதுக்குங்க ஃபுல் டேங்க் பெட்ரோல்? So you eat as much as you spend energy. So I feel பேஷண்ட்ஸுக்கு அவங்க புரியாத பாஷையில அவங்க என்ன ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிய வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு டிபி இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம், எபிலெப்சி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குன்னா அதை கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. ப்ராப்பர் வெயிட் பேலன்ஸ் அண்ட் பெரினியல் ஹைஜீன். ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபட போறோம்னாங்க அந்த இடத்த சுத்தபத்தமா வச்சுக்கணும், இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயா வச்சுக்கணும். ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கே தெரியும், கேண்டிடியாசிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியா யங் கேர்ள்ஸுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஜென்ஸுக்கு வெறக்கொட்டையில மம்ஸ், மீசல்ஸ், ஏதாவது ஸ்க்ரோட்டல் இன்ஃபெக்ஷன், வீக்கம் வரலாம். இதுக்கெல்லாம் சென்சிட்டைஸ்டா இருக்கணும். ஸோ குட் லைஃப் ஸ்டைல், குட் குவாலிட்டி ஸ்லீப். குடும்பம் வந்து பொண்டாட்டியோட நடத்தணும், பொண்டாட்டி புருஷனோட நடத்தணும், ஸ்மார்ட் போனோட நடத்தக்கூடாது. பெட்ரூம்ல இவர் ஒரு போன்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒய்ஃபும் வந்து ஸ்மார்ட் போன்ல இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கியமான அட்வைஸ்னா, பெட்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு ட்ரே வச்சிடணும், சார்ஜர் ட்ரே பெட்ரூம்க்கு வெளியில. அது நீ வந்து இந்த 8 hours இஸ் ஃபார் கனெக்டிங் வித் ஈச் அதர் in a quality sexual activity, undisturbed sexual activity. At the same time தூங்க போனோம்னா குட் குவாலிட்டி ஸ்லீப். ஸோ மேபி இந்த ப்ரோக்ராமோட நிறைவுல எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு வெளியில ட்ரே வச்சுட்டு போன் அங்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப எத்தனை பேர் நைட்ல ஒர்க் பண்றாங்க, அந்த நைட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போதுங்க அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் சபட்டாஜ் ஆயிடும். கரெக்டா ஒய்ஃபுக்கு நைட் டியூட்டி இருக்கும்போது ஹஸ்பண்டுக்கு டே டியூட்டி இருக்கும், அவரு நைட் டியூட்டி வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டியூட்டி மாறிடும். ஸோ அவங்களுக்கு பாவம் குவாலிட்டி செக்ஷுவல் லைஃப் இருக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே சபட்டாஜ் ஆயிடும். ஸோ they all need personal sexualized counseling to overcome that obstacles. Okay, so lifestyle change பண்ணனும், ஹாப்பியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் போதே அங்க ஸ்ட்ரெஸ் வந்துருதுங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் வந்துட்டு ஃபெர்டிலிட்டிக்கான முக்கியமான விஷயம். நீங்க பேசும்போதே தெரிஞ்சது. சோ ரொம்ப ஹை லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, நேச்சுரலாவே வந்துட்டு பர்த் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா அப்படிங்கிறப்ப நீங்க பேசுறதுல அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. And thank you so much for your complete explanation about infertility. Have a wonderful time and இன்னொரு நல்ல தருணத்துல கண்டிப்பா சந்திப்போம். என்னைக்கும் எல்லா கப்பிள்ஸ்க்கும் பிரதானமா நிற்க வேண்டியது அன்பு, காதல். அது வந்து உடம்பை தாண்டி என்ன சொல்றது, மனதை தாண்டி ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். அதை என்னைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் தே ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க, ஒரு கம்பேஷனட் ஜோன்ல இருக்காங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஃபர்ட்லி விஷயங்களை நம்ம கட்டாயமா ஓவர் கம் பண்ணலாங்க. So thanks for this opportunity, for sharing the thoughts. I enjoyed this conversation with you. Thank you so much. Thank you. Om Fertility Center in the February 2022 we are completing 10 years. இது எங்க 10th anniversary. So அதை செலிப்ரேட் பண்ற ஒரு நோக்கத்துல from March 8th இந்த Women's Day ல இருந்து March 18th வரைக்கும் தினமும் குழந்தையின்மை சிறப்பு முகாம் நடத்துறோம். அதுல special discounts and packages are being offered for the different procedures and treatment. முக்கியமா free consultation, free scans and procedures, investigations free of cost பண்றோம். ஸோ யாருக்கெல்லாம் ஏன் நமக்கு இன்னும் குழந்தை வரலன்னு நினைக்கிறீங்களோ அல்லது குழந்தையின்மை பிரச்சனை டயக்னோஸ் ஆயிடுச்சோ, I will be very happy to meet, to give a second opinion, an expert opinion and help you achieve the dream of parenthood. உங்க வீட்டுல ஒரு குழந்தை வரத்துக்கு என்னால என்ன முடியுமோ அது பண்றதுக்கு இந்த முகாம்ல சந்திக்கிறதுக்கு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன்.